நாமத்துக்கு உண்டாவதாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள்லையும் கூட நான் பலவீனத்தோடு இருந்தாலும் நேற்று கர்த்தரிடத்துல நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறணும், அதுக்கு நீ பலம் தரணும்னு சொல்லிட்டு நான் இந்த பலவீனங்களை நான் ஊசியை போட போகலை. எனக்கு கூட ஐயாட்ட நான் சொன்னேன். கர்த்தர் காலையில் எழுந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இடத்துல செவிக்க சொல்லுவாங்க. நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். எனக்கு செஞ்ச அற்புதத்தை ஒவ்வொரு ஊரையும் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தெய்வம் செய்த, என் தகப்பன் செய்த நன்மைகளை நான் அவருக்கு சொல்லுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன். அப்போ அவங்க எங்களுக்காக செவிங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் கூட வேலை ஆகிற ஒரு சகோதரி, அவங்க பேர் குருலட்சுமி, அவங்களுடைய மகன் பேர் புஷ்பராணி. அந்த புள்ள என்ன ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாராம். என்கிட்ட சொன்னாப்புல, எக்காக ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றாக்கா, எதுக்காக செவிச்சுக்கோங்க காடுன்னு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட நீ அந்த போனை கொடு, நான் செவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செவிச்சேன். மறுநாள் தன்னால் அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டா ஸ்கூலுக்கு போயிட்டா. அவ என்கிட்ட சொன்னா, எப்பா நீங்க செவிட்டு விட்டேவா, நானே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, ஜான்சின்னு ஒருத்தருங்க, அவங்க இந்துக்காரங்க தான், ஆனா அவங்க பேர் ஜான்சி. அவங்க என்ன செஞ்சாங்க, வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருந்தாங்க. அப்போ நான் என்னை அண்ணின்னு கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், ஜான்சி, கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை தந்தாரு, நான் ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, நான் 30 வருஷமா வாடகைக்கு இருந்தேன், இப்போ நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, நீ ஆண்டவர் விசுவாசி, உனக்கு கர்த்தர் வீட்டை கொடுப்பாரு சொன்னேன். சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாப்புல. ஆலயத்துக்கு போனாங்க. ஆனா கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை தென்றலங்களை கட்டும்படியாக கர்த்தர் பெரிய உதவி செஞ்சாரு. அந்த வீட்டுக்கு பாதுகாச்சு அவங்க போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நான் செவிக்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் அற்புதத்தை செய்யறாங்க. அது மாத்திரமில்ல, என் கணவர் பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த நெஞ்சு வலி நான் போன இடத்துல சொன்னேன் செவிக்க சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடவை நெஞ்சு வலி வரவும் நான் என்ன செஞ்சேன், நமக்கு ஆண்டவர் நம்ம செவத்தை கேட்கிறவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே செவம்னா என்ன செய்வேன், ஒரு பாடல் பாட்டி செவனேன். அந்த பாட்டை நான் பாடணும்னா எனக்கு மனசு உடைஞ்சிரும். அந்த பாட்டை நான் பாடிட்டு செவிச்சேன். அப்ப அந்த பாட்டு என்ன பாட்டுனா, ஏழை ஜெபமாவை கேட்பவரே, என் கண்ணீரை பாரும் ஐயா, என் மனதின் பாரங்களை அறிந்தவரே, என் முன்னால வாரும் ஐயா, காண்கின்ற தெய்வம் நீரையா, என்னை கண் திறந்து பாரையா, ஏசையா, என் ஏசையா, பேசிடும் தெய்வம் நீரையா, ஏழை எந்தன் ஜெபமாவை கேட்பவரே, என் கண்ணீரை பாருமையா, என் மனதின் பாரங்களை அறிந்தவரே, என் முன்னால வாருமையா. இப்படி இந்த பாட்டை பாடி நான் செவிப்பேன். செவிச்சுட்டு எங்க வீட்டுக்காரருக்கு தாங்க முடியாத நெஞ்சு வழியில அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருந்தாங்க. நானும் நெஞ்சில கை வச்சு ஆண்டவரத்துல செவிச்சேன். ஆண்டவரே, இங்க ஆளக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையப்பா, இவ்வளவோ வியாதியெல்லாம் சுகமாக்கி இருக்கிற ஆண்டவர, இந்த வேலையில இந்த நெஞ்சு வலி மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிச்சதுமே எங்க வீட்டுக்காரர் நல்லா எழுந்திரிச்சு எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த நெஞ்சு வலி வரல. அது மாத்திரம் இல்லை, என் பேரனுக்கு கடந்த மாதத்துல கையெல்லாம் கொப்பளமா வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா, நான் ஜெப குறிப்பிள்ளைன்னு சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளை, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த ஊசி மருந்தும் போட வேண்டாம், கர்த்தர் சுகமாக்குவாரு, நீ விசுவாசத்தோட இரு, கர்த்தர் சுகமாக்குவாரு, நீ செவிச்சு அந்த செவன் இருந்துச்சுன்னா அதை போட்டு படு அப்படின்னு சொன்னேன். அதே போல காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த கொப்பளம்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்கள் செய்யற. நான் சாட்சி சொல்லணும்னா இந்த நாளெல்லாம் போதாது. நான் 30 வருஷமா வீடு வாசல் இல்லாம நான் நடந்தேன், ஒரு ஊரா நடந்தேன். ஆனா ஆண்டவரிடத்துல நான் செவிப்பேன், அதை அடைச்சு செவி பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை தாங்கப்பா, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சேன். கர்த்தர் பாருங்க, அந்த வித்த இடத்த எனக்கு திரும்ப கொடுத்தாரு. அந்த இடத்த கர்த்தர் கொடுத்து நான் அந்த அளவுல வீட்டு கட்டுவோம் நான் இடத்துக்கு கூட பார்க்கல. அங்க எங்க வீட்டுக்காரர் அந்த இடத்துக்கு கையில
ஆனாலும் 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல கர்த்தர் என்னை திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் என் பூர்வீக இடத்துல கொண்டு போய் எங்க முன்னோர்களுக்கு சம்பாதிச்சு வச்சிருந்த அந்த இடத்துல கொண்டு போய் அழகான ஒரு வீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. உங்களுக்கும் வீடு வாசல் இல்லாத உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. நீங்க விசுவாசிங்க. இன்னும் அடுத்து வரும்போது நான் என் கணவனுடைய சாட்சியை சொல்றேன். அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, ஏன்னா நேரம் பார்த்தாது எல்லாரும் சொல்லணும். அதனால என் கணவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, எனக்கும் என் கணவனுக்கு இருந்த போராட்டம் என்ன, அந்த இதுல நான் உறுதியா நின்னேன். என்னை சாமியும் கூட சொல்லி என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. என் உயிரே போனாலும் நான் கல்லுக்கு முன்னால ஒரு நாள் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் கல்லுக்கு முன்னாடி அவங்க சொந்த பந்தங்களாம் சொன்னாங்க, அவன் சாக பிழைக்க கிடக்கிறேன், நீ உன் தம்பி நான் பெருசுன்னு சொல்றியான்னாங்க. நான் சொன்னேன், இல்ல என் தெய்வம் தான் பெருசு, அவரால் தான் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னேன். அப்பனா இவளை பட்டி விட்டுரு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என் மூத்த மகன் 6 மாசம் குழந்தை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன், என் கர்த்தர் தான் சுகம் கொடுக்க முடியும், வேற யாராலையும் சுகம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதே போல அவங்க சொன்னாங்க, படுத்த படுக்கையா எல்லாம் யூரின் மோஷன் எல்லாமே படுக்கையில தான். ஆனா நான் அந்த நேரத்துல எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு துணிக்கு மறு துணி இல்லை, அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன். ஒரு சாக்க விரிச்சுதான் படுக்கணும். ஒரு வக்கீல பிடிக்கிட்டு வந்து வைக்கப்படத்துல வக்கீல பிடிக்கிட்டு வந்து கீழே விரிச்சு அந்த சாக்க விரிச்சு படுத்திருக்கோம். அது எலியெல்லாம் ஓடும். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் என் தெய்வத்தை நான் மறக்கல. நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் அவருக்காகத்தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியா நின்னேன். கர்த்தர் ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுல நீயா நானான்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. நாளைக்குள்ள நான் எரிச்சிட்டோம்னா உன் தெய்வம் பெருசு, இல்லாட்டி நீ நாளைக்கு நீ பொங்க வைக்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். திரும்ப ஏன்னா என் குடும்பம் எல்லாமே ரசிக்கப்பட்ட குடும்பங்க. எங்க அப்பா வீட்டுல எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்க. அதனால ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அங்க போய் பிறந்த ஒரு செஞ்சுட்டே வரோம். அங்க போய் நான் செவிச்சுட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வாரேன். கண்ணீரோடு வாரேன். ஐயோ எனக்கு இப்போ இறந்து போயிடுவாங்கன்னு கூட எனக்கு சந்தேகப்படல. நான் ஐயோ பிசாசுக்கு போய் நம்ம போய் பொங்க வச்சிருவோமோ, நம்ம ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இவ்வளவு தூரத்துல நின்று பார்க்கும்போது என் வீட்டுக்கார நல்லா எந்திரிச்சு வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. போனதும் நான் அழுவேன், அவங்க அழுதாங்க. அழுதுட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு தெய்வம் உண்மையான தெய்வம், நான் இது வரைக்கும் குப்பைகள் தான் நம்பிட்டேனே நானு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அவளை குளிக்க வச்சு உடனே அந்த செவ்வ எண்ணெயை போட்டு அந்த நேரத்துல இருந்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். இது வரைக்கும் நான் கூட செவிக்காம விளவீனத்துல படுத்துருவேன். ஆனா அவங்க ஒரு நாள் எந்நேரம் வந்தாலும் சரி அவங்க முழங்கால் படிப்பு செவிக்காம செவிச்சு எந்திக்காம இருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. உங்க குடும்பங்கள்லயும் ரசிக்கப்படாத கணவர் மாதிரி இருந்தா நீங்க கவலைப்படாதுங்க, கண்ணீரோட உறுதியா நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பை கொடுப்பாரு. என்னை உயர்த்தின தேவன் உங்களும் உயர்த்துவாரு. என்னோட சாட்சியை நான் சொல்லணும்னா அநேக சாட்சிகள் உண்டு. அடுத்த தரமா வாய்ப்பு இருக்கும்போது அந்த சாட்சியை நான் சொல்றேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.